சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் காலையிலிருந்து பிரச்சாரம் செய்து வருகிறேன். மக்களின் அன்பு என்னை பிரமிக்க வைக்கிறது. மக்களின் அன்பு நன்றியுணர்வோடு அவர்களுக்கு மறுபடியும் நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. எந்த கட்சி என்னை ஆளுநர் வரைக்கும் உயர்த்தியதோ அந்த கட்சியின் வேட்பாளராக, ஒரு எளிமையான வேட்பாளராக வலம் வருவதில் நான் பெருமை கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பிரதமராக வேண்டும் என்பதில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி பாரத தேசத்துக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கேரண்டி. தென்சென்னைக்கு நான் கேரண்டி. தென்சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை வைத்திருக்கிறேன். ஒரு தொகுதியை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி முன்னேற்ற முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக எனக்கு வாய்ப்பளிப்பார்கள். 5 வருடத்திற்குள் இந்த தென்சென்னையை எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்த தென்சென்னையாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். மக்கள் இதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேர் இங்க நிக்கிறவங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க. ஆனா எக்ஸ்ட்ரானரியா இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடுறதை விட கொஞ்சம் திரும்பி பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்க, மக்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அண்ணன் ஸ்டாலின் மோடிக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கம் வர மாட்டேன். திடீர்னு அவரை எழுப்புனா மோடி தமிழ் பேசுறாரு, மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, மோடி தமிழகத்தை பிடிக்க போறாரு, மோடி அப்படியே தமிழகத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் இது பாவிகளின் பூமியாக மாற விட மாட்டாராம். நீங்க நிச்சயமா காவிகளின் பூமியா இது மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்ல, இங்க திமுக அதிமுக அவங்களுக்குள்ளதான் போட்டின்றாங்க. அப்புறம் எங்களை பத்தி ஏன் அதிகமா பேசுறாங்க? இப்ப எங்களை பத்தி தான் அவங்களுக்கு கவலை. அதனால இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். மக்கள் புதிதாக எனக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள். நான் ஒரு ஆளுநராக இருந்து நிர்வாகத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன். அதே மாற்றங்களை இங்கே தென்சென்னைக்கு என்னால் கொண்டு வர முடியும். என்னால் தென்சென்னைக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும். வேலையில்லா இளைஞர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சியை ஏற்படுத்தி தர முடியும். நான் ராஜ்பவன்ல பெண்களை எல்லாம் கூட்டி அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்தேன். அதாவது பேப்பர்ல பை செய்யறது, இது கேண்டில் செய்யறது, சின்ன தொழில கூட இன்னைக்கு ஒரு பெண் ராஜ்பவனை சுத்தி 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆக மக்கள் தொடர்பு இல்லாத போதே நான் இதெல்லாம் செஞ்சேன்னா மக்கள் தொடர்புடைய நான் நிறைய செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். அதோட ஸ்டாலின் சொன்னாரு பாஜக ஆள் இல்லையா, அதனாலதான் எம்எல்ஏ ஆளுநர்லாம் நிக்க வச்சிருக்காங்களாம். திமுக ஆள் இல்லையா? சொந்தக்காரங்களே நிக்க வச்சிருக்கீங்க. சொந்தக்காரங்களை தாண்டி யாரும் இல்லையா? கனிமொழி யாரு, தயாநிதி யாரு, கலாநிதி யாரு? அப்ப நாங்களாவது ஆள் இல்லைன்னு அந்த தொண்டர்களுள்ள ஒருத்தரை உயர்ந்தவுடன் நாங்க நிக்கிறோம். எங்க நிறைய ஆள் இருக்கு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட்டம் கூடும்போது எவ்வளவு கூட்டம் கூடுறாங்க நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. அதனால எங்கிட்ட நிறைய பலம் இருக்கு. நீங்கள் ஏதோ பட்டா போட்டு கொடுக்கல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். எங்களுக்கும் உரிமை இருக்கு. நாங்களும் இங்க தான் பிறந்திருக்கோம். தமிழ் மொழி தான் எங்க மொழி. எங்க தலைவரும் தமிழ் பேசுவாரு. அதாவது தமிழ் தோல் போத்தி கொண்டு பாரத பிரதமர் வர்றாராம். தோளோடு தோல் நின்று கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, கவலைப்படாதுங்க. மக்கள் எங்க பக்கம் திரும்பிட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயவர்தன் பேசும்போது சொன்னாரு அதிமுக திமுக மட்டும்தான் திராவிடம் தான் போட்டிங்க, தீய சக்தியெல்லாம் இது பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம நீங்க மாநில தலைவராக இருக்கும்போது இந்த பிளட் நடந்தது, இவங்க நினைச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசி பிளட் அமௌண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். இவங்க எந்த ஒரு பேச்சுமே பேசல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது இந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நான் எனக்கு இணையதளத்துல நாங்க என்னெல்லாம் செஞ்சோன்னு படங்களை வெளியிடுறேன். அப்ப அவர் எம்பி, அவர் போட்ல வரல, நான் போட்ல வந்தேன். நான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாத்தி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க அடுத்த நாள் இணையதளத்துல பதிவு செஞ்சாங்க. அதனால இப்ப ஏன் இவர் எம்பியா இருந்தார்ல, பாராளுமன்றத்துல பேசலாம்ல. நான் மாநில தலைவராக இருந்து பார்லிமெண்ட்ல பேச முடியாது. பார்லிமெண்ட்ல பேசி ஏன் நிதி வாங்கி கொடுக்கல? பேசினாரா? ரோட்டுக்கு வந்தாரா? ரோட்டுக்கு வரணும். என்ன பொறுத்த மட்டும் இவங்க ரோட்டுக்கு வர மாட்டாங்க. 25 வருஷமா டாக்டர் அந்த ரோட்ல நின்று பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மக்களுக்காக ரோட்ல நின்று போராடுவேன். இதே கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்கலாம்ல. என்ன செஞ்சாரு பட்டியலிட சொல்லுங்க. இஎஸ்ஐ மருத்துவமனையை அவர் கொண்டு வந்தாராம். இது சிரிப்பு. இது பண்டார் தத்தாத்திரேயா கூட போய் சரித்திரத்தை எடுத்து பாருங்க. நான் உட்கார்ந்து அதை
மாநில அரசிற்கு மாற்றி மருத்துவக் கல்லூரி தடுக்கப்படும்